Hi students, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.11 இந்த கொஸ்டினில் ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பி டூ செட்ஸ் லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுதுன்றாங்க. பி ஏ ஃபங்க்ஷன் கிவன் பை அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ரெப்ரசன்ட் திஸ் ஃபங்க்ஷன் பை ஏரோ டயக்ராம் இன் டேபிள் ஃபார்ம் as a set of ordered pairs in a graphical form. இந்த 4 வழிகளில் வந்து அந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்யூஷனில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் தட்டில் ஏன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4. நெக்ஸ்ட்டு பீன்ற செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 5 8 11 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி, ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது. அந்த ஃபங்க்ஷனை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக போட்டு அதுக்கான இமேஜ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 இன்ட்டு இந்த இடத்துல எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணோம்னா 3 × 1 - 1 ஈக்குவல் டு 3 × 1 3 தான், -1 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2, இப்போ 3 × 2 - 1 ஈக்குவல் டு 3 2 சார் 6 - 1 ஈக்குவல் டு 5ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 3, இப்போ 3 × 3 - 1, இப்போ 3 3 சார் 9 - 1 ஈக்குவல் டு 8. அடுத்து எஃப் ஆஃப் 4, அப்போ 3 × 4 - 1 ஈக்குவல் டு 12 - 1 ஈக்குவல் டு 11 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஏன்ற செட்டில் இருக்க அந்த 4 எலமெண்ட்டையும் போட்டு அதுக்கான இமேஜ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஏரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு ஏரோ டயக்ராம் வரைய போகிறோம். ரைட், இந்த ஏரோ டயக்ராமில் இது வந்து ஏன்ற செட்டு, இது வந்து பீன்ற செட்டு. இப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 1 2 3 4. பீன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, 2 5 8 11 14. இங்கே நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இங்கே கடைசியாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 11ன்னு கிடச்சிது. ஆனால் அதுக்காக இந்த 2 5 8 11 இதை மட்டும் பீன்ற செட்டில் எடுத்துக்கூடாது. பீன்ற செட்டில் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ரைட், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணும்போது 1ன்னு நம்ம இன்புட் கொடுத்தப்ப அவுட்புட் என்ன கிடச்சிது, 2ன்னு கிடச்சிதா. அப்போ 1 கொண்டு போய் 2ல் கனெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 2 வந்து 5ஓட, 3 வந்து 8ஓட, 4 வந்து 11ஓட. இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டு ஏரோ மார்க் போட்டுக்குங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்த இந்த ஃபங்க்ஷனுக்கான ஏரோ டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எதில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா டேபிள் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. செகண்ட் சப்டிவிஷன் டேபிள் ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். ரைட், இந்த டேபிளில் இது வந்து எக்ஸு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸுனா 1 2 3 4 இந்த ஏன்ற செட்டில் இருந்த அந்த 4 எலமெண்ட்ஸ். அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்னால் அதோட இமேஜஸ். இப்போ 1ன்னு நம்ம போட்டப்போ என்ன கிடச்சிது, 2ன்னு கிடச்சிது. அடுத்து 2ன்னு போட்டப்போ 5 கிடச்சிதா. அப்போ 1க்கு கீழே 2, அடுத்து 2 கீழே 5, 3 கீழே 8, 4 கீழே 11. இதுதான் வந்து என்னது நமக்கு தேவையான டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், அதில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். அப்போ செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ்னால் என்னது, டொமைனையும் ரேஞ்சையும் பேர் பண்ணி எழுதுவோமா. அப்போ இங்கே வந்து F =
1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இதுதான் வந்து நம்ம என்னது செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் வந்து கிராஃபிக்கல் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. ரைட். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் கிராஃபிக்கல் ஃபார்ம். கிராஃபிக்கல் ஃபார்முக்கு நம்ம வழக்கம் போல் இந்த மாதிரி 2 லைன் எடுத்துக்கலாம். 2 லைன் எடுத்துக்கிட்டு இப்போ இது வந்து எக்ஸு, இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய், இது வந்து ஒய் டேஷ், இங்கே நடுவில் 0. இப்போ இதில் இந்த நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த அளவுக்கு நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகே, நம்பர் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், 1 வந்து எதோட கனெக்ட் ஆகுது? 2ஓடையா? அப்போ வந்து 1 எக்ஸ் ஆக்சிஸில் 1 பார்க்கணும், அதோட இமேஜ் வந்து இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். அப்போ 1, 2னா இந்த இடத்துல வரும். அப்போ இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டு 1, 2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். அடுத்து 2, 5. 2 இங்கே இருக்குது, 5 வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது வந்து என்ன பாயிண்ட்? 2, 5. நெக்ஸ்ட்டு 3, 8. 3 இங்கே இருக்குது, 8 வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது வந்து என்னது? 3, 8. நெக்ஸ்ட்டு 4 இங்கே இருக்குது, அது வந்து எதோட கனெக்ட் ஆகுது? 11ஓட. அப்போ 11 இங்கே இருக்குது. அப்போ 4, 11ன்ற பாயிண்ட்டு இந்த இடத்துல வந்துடும். இது வந்து என்னது? 4, 11. ஓகே, இதுதான் நம்மளுக்கு தேவையான கிராஃபிக்கல் ஃபார்ம். அப்போ ஏபின்னு 2 செட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து 3x - 1 டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ், கிராஃபிக்கல் ஃபார்ம், இந்த 4 வழிகளில் அந்த ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னாங்க. 4 டைப்லேயும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு? அந்த ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.